நடிகர் விஜய்ன்றது போல தற்குறி விஜய். அந்த விஜய் வந்து 41 பேர் இறந்தாங்க பற்றியெல்லாம். அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை கிட்டத்தட்ட 32 நாளாக இந்த வரேன் அந்த நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு உங்கள் வங்கி கணக்கை வாங்கி வங்கியில் 20 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு ஒருபாடு நீங்கள் சென்னை கிளம்பி வந்துருங்க, தலைவர் வந்து உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாரு, அந்த ஆறுதலையும் சேர்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. என்னங்கடா அரசியல், மானங்கட்ட அரசியல். நீங்கள் ஒரு 40-50 படத்தில் நடித்து நீங்கள் பெரிய ஒரு நடிகர் ஆனவொன்னே நீங்கள் உட்காந்துக்கிட்டு சந்து புந்தில் வரமாட்டீங்களா? நாளைக்கு ஓட்டு கேட்க வரும்போது உங்கள் 234 தொகுதியை சார்ந்த ரசிகர்கள் அனைவரும் கிளம்பி வந்து நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம், உங்களை முதலமைச்சராக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு கோமாளி பின்னாடி போய் அது நினச்சி பார்க்கும்போது நம்மளும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறோமா, இந்த தற்குறி கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கா? நான் நல்லா இன்னுமே தாயதை பண்ண இந்த விஜய் ரசிகராக அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டித்து வளங்க. விஜய் ரசிகராக இருந்தால் அவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, விஜய் ரசிகையாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கொடுக்காதீங்க. அந்த தங்கச்சிக்கு வாழ்த்துக்களை நன்றின்னு சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் இந்த உண்மையாக நேர்மையாக நம்ம கணவருக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு இருந்தாலும் கூட காசுக்காக போகாமல் உண்மைக்கு வந்த வீட்டுக்கு வந்தால் கொடுத்தாட்ட போடான்னு சொல்லி விஜய் மூஞ்சியில் காரை துப்புன கதை தான் அது. அந்த தங்கச்சி சிறப்பு கல்லில் அடித்த கதை தான். விஜய் நீ உண்மையிலேயே நல்லவனாக இருந்தால் அந்த தங்கச்சி கையை பிடிச்சி காலாக நினச்சி வரமுள்ள தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி போய் அந்த தங்கச்சிகிட்ட கொடுத்து காலில் விழு. ஏன்னா கணவர் இழந்திருக்கு. நீ அந்த கூட்டத்துக்கு வராமல் இருந்திருந்தால், அந்த கூட்டம் நடக்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஒரு கணவர் இருந்திருப்பாங்க, அந்த 41 உயிருமே இருந்திருக்கும்.